அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அன்பார்ந்த அன்பர்களே, தை மாத பலன்களை பார்க்கும்போது தை மாதத்தில் நமக்கு பொறுத்த வரைக்கும் விடுகாலம் பிறந்தாச்சு. ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஞானம் ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு இருக்காமே நமக்கு விடுகாலம் வராதான்றவர்களுக்கு கண்டிப்பாக விடுகாலம் வந்தாச்சு. இதுவரைக்கும் எப்படியோ அல்லல் பட்டு வழி தெரியாமல் தின்னாடி போனவர்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்க சொல்கிற பழமொழி உண்மையாக நிரூபிக்கப்படுறது. இந்த சமயத்தில் செவ்வாய் வக்கரமாக இருப்பார், குரு வக்கரம் பற்றி கவலை இல்லை. ஒருத்தர் நமக்கு பணம் தரல ஏமாத்தினான்னா நம்ம எப்படி வாங்குவோம் அப்படி வாங்கணும். அதுதான் செவ்வாய் வக்கரமாக இருக்கார். குரு வக்கரமாக இருக்காருன்னா நம்ம எப்படி இருந்தால் குரு வக்கரம் இந்த நிலையில் இருந்தார்னா கிடைக்கிறது கிடைக்காது போய்டுறது. அதனால் குரு வக்கரமாக இருக்கிறதுல இந்த தை மாதத்தில் குரு வக்கரம் நிவர்த்தி ஆகிடுறார், கவலைப்பட தேவையில்லை. ஸோ தை மாத பலன் பார்க்கும்போது ஒரு அனுகூலம் என்னென்னா குரு வக்கரமாகிறார், வெளியில் வந்துடுறார். நமக்கு விடுகாலம் பிறந்துருத்து. நமக்கு சாமர்த்தியத்தை யார் கொடுப்பா? செவ்வாய் வக்கரமானாலும் சாமர்த்தியம் கிடைக்கிறது, இல்லைன்னா வராது. நம்மளாவது எழுந்து போய் வாங்கி செஞ்சு பண்ணி சுறுசுறுப்புன்று வர்றாரு. ஆத்திரம், கோபம், உணர்ச்சி, வேகம், புத்தி பொருளாக தான் முடியும். அதுக்காக அப்படி வச்சிருக்காரு. ஸோ ஏதோ நமக்கு எப்படிலாம் வழிகாட்டினா நல்லா நடக்கும்னு தெரிஞ்சு தான் நல்லா பண்ணிருக்காங்க. அந்த இன்னொரு பெரிய அனுகூலம் நமக்கு என்னென்னா, குரு வக்கர நிவர்த்தி ஆனவன்னா பலமாயிடுறாரு. தை மாதத்தில் குரு வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால மாத கடைசி தான் 29ஆம் தேதி 11 பிப்ரவரியில் தான் ஆறார். அதை பற்றி கவலை இல்லை. அது வரைக்கும் நமக்கு வேண்டிய காலத்தில் நமக்கு வேண்டியதை சுதாரிக்கணும் இல்லையா? ஒரு 2 நாள் கொடுத்தா கூட போதும், 5 நாள் கொடுத்தா கூட போதும், நம்ம வாழ முடியும். கொடுக்காமலே இருக்கிறதுக்கு கொடுத்து சந்தோஷமாக வச்சுக்கிறோமோ இல்லையோ அனுபவின்னு சொல்லி கொடுத்துட்டாலே போதும். நம்ம பார்த்துப்போம். நமக்கு அந்த வகையில் குரு நிறைய கொடுக்குறார். அதில் என்னென்னா தை மாதத்தில் பொறுத்த வரைக்கும்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு தனியாக இருப்பார். அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக கோச்சாரம் சொல்கிறேன். ராகு எப்போதுமே மீனத்தில் இருக்கார். அது புது வருஷத்தில் தான் ராகு பேருவார். குரு அதுக்கு பிறகு பேருவார். அது வரைக்கும் ராகு மீனத்தில் இருப்பார், கண்ணியில் கேது இருப்பார். அந்த ராகு மீனத்தில் இருக்கிறது என்ன அட்வான்டேஜ்னா குருவை நேராக பார்த்துட்டே இருப்பார். அவ்வளோ சொல்லவும் இல்லை, சித்திரை மாதம் வரைக்கும் பார்த்துட்டு இருப்பார். அதனால் நம்ம எப்போதுமே இந்த அரசாங்க சம்மந்தப்பட்ட லீடர்கள் இருக்குது அத்தனை பேருமோ பெரிய பெரிய மாஃபியா கும்பல் வெளியே சொல்லித்தான் ஆனால் நம்ம எப்படி சாமர்த்தியம் தப்பிக்கணுமோ அப்படி தப்பிச்சிட்டானா 4 காசு குரு கொடுக்கறது ரத்தம் படாமல் அமுக்கி வச்சுக்கலாம். ஒன்றும் பிளாக் பண்ணி வச்சுக்கணும், இல்லை சாமர்த்தியமாக இன்னொருத்தம் வேலை வைக்கணும். எங்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு காமிக்கணும். அதுதான் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் முடியும். சாமர்த்தியத்தை இல்லைன்னா உங்களால் வாழ முடியாது. நேரடியாலாம் எதுவும் பண்ண முடியாது. இப்போ குரு கொடுக்க போகிறது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ கொடுக்க போகிற குரு உலகத்தில் இல்லை அதிசயமாக தை மாதத்தில் ஆரம்பித்து மாசி பங்குனி 2 மாதம் உங்களுக்கு வேர்ல்டு பேங்கெல்லாம் காலியாகி நம்மக்கிட்ட வந்துடும். அங்கங்கே இருக்க பணம்லாம் நம்மகிட்ட வந்துடும். எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க அது போய் பிளான் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு கொடுக்க போகிறார். அந்த அளவுக்கு செயல்பாடு. சுக்கிரன் வேறு போய் வீரத்தில் உட்காந்துக்க போகிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக செம்ம சுக்கிரன் ராவை சேர்ந்துப்பார். சனீஸ்வரர் இப்போதைக்கு பேர போகிறதில்ல, கவலைப்பட வேண்டாம். ஆனால் தற்போதைக்கு இந்த ராகுவோட சனீஸ்வரர் இருக்கார். சனீஸ்வரன் வக்கரெல்லாம் முடிஞ்சு போச்சு, கவலைப்பட வேண்டாம். சனி சேர்ந்து நமக்கு சனி ஒருத்தரை தான் நமக்கு கொடுக்க முடியும். ஏழை பங்காளன், அதுக்காக அவர் ஏழை இல்லை. நம்ம ஏழை பங்காளன் கொடுக்குறான்றதுக்காக நம்மளை உயர்த்தத்துக்கு பார்க்குறாரு தவிர நீ ஏழையாக இருக்கிறதுக்காக பண்ணவே இல்லை. அடுத்தடுத்து மேலே போகணும். 10ஆம் கிளாஸ் டீச்சர் சொல்லி கொடுத்தாருன்றதுக்காக 10ஆம் கிளாஸில் அவர் இருப்பான்றதுக்காக அவர் அப்படி இருப்பான்றதுக்காக நம்ம அப்படி இருக்கக்கூடாது. மேலே வரத்தான் சனீஸ்வரர் அந்த அளவுக்கு பாடுபடுறார். உழைச்சி நேர்மையாக எப்படி 4 பேர் சோறு போட்டு 4 பேருக்கு இண்டஸ்ட்ரியில் டெவலப் பண்ணி பண்ணுறதுக்கு அந்த எப்படி அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேலை செய்கிறதோ அந்த மாதிரி நம்ம தயார்படுத்தினா தான் நாம்ளும் வாழ முடியும், மற்றவங்க வாழ வைக்க முடியும், தப்பிக்க முடியும். சொத்து பத்து வாங்க கஷ்டம் இல்லை, எவனா ஏமாற்றி கூட வாங்கிடலாம். அது எப்படி நிர்வாகம் பண்ணுறது தான் கஷ்டம், நம்ம கையில் வச்சு தக்கிறது கஷ்டம். அது மாதிரி சொத்து பத்துகள் நிறைய வாங்குவீங்க. இந்த அதில் பெரிய அதிர்ஷ்டம் சொத்து பத்துகள் நிறைய வரும். கடன் குறைஞ்சிரும், புதிய கடன் ரொட்டேட் ஆகும். இப்போதான் சொன்னேன், கடன் நிவாரணத்தின்றது ஒன்றும் இல்லை, புதிய கடன் வாங்கிறதுக்காக வரக்கூடிய விளைவுகளுக்காக பண்ணக்கூடிய விஷயம்.
பழைய திருப்பி போட்டு புதுசு வாங்கினா நீங்கள் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும். இதெல்லாம் நான் சொல்லணும் அவசியம் இல்லை, அவ்வளோ தெரியும். வசதியாளர்களுக்கு டேக்ஸ் பற்றி தெரியும், நம்ம நாடு பற்றி தெரியும். அதனால் நான் சொல்லணும் அவசியம் இல்லை. அது பார்த்துக்கோ சாமர்த்தியம். கூடுமான வரைக்கும் அரசியலில் நுழையாமல் இருந்தால் போதும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் சொல்ல வரதில்ல. இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும், தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கிரகங்கள் பார்க்கும்போது ராகு கேதுக்கள் அந்த மீனத்திலையும் கண்ணில் இருப்பாங்க. குரு வக்கரம் முடிஞ்சு பக்காவாக பலமாக இருப்பார். ராகு பாறை இருப்பார். அதே குரு கண்ணியில் பார்ப்பார். தோஷம் போயிடும். ராகு தோஷத்தை உண்டாக்கினாலும் குரு பாறையினாலும் தோஷம் போயிடுறது. புரியுதுங்களா? எப்படி அக்கௌண்ட்ஸ் பேர் பண்ணால் அந்த இது ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்கம் டாக்ஸ் கட்டி பணம் திரும்பி வாங்கிக்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி அமைப்பு தான் வச்சுருக்காரு. வெளிப்படையாக சொல்கிறேன், இது புரியறதுக்காக சொல்கிறேன், அதுக்காக அப்படியெல்லாம் மேலே கிடையாது. உங்களுக்கு புரியுன்னு சொல்ல வர கிரகநாதர்கள் விட்டா தான் வேறு வழி கிடையாது. அவன் கொடுத்தா தான் உண்டு. உலகம் ஃபுல்லாக ஜீரோ ஆகினதே இவர் தான். குரு வக்கரமாகி போனதால உலகம் ஃபுல்லாக ஜீரோ ஆச்சு. ராகுக்கு எதுக்கள் குருக்கு துணையாக இருக்கிறது மட்டும் இல்லை, உலகத்தை யார் சம்ரட்சிக்கிறாரோ அவர் கூட இருப்பார். இத்தனை தேவதைகள்லாம் இருக்காங்களேன்னா அத்தனை தேவதைகளும் இங்கிருந்து ஆப்ரேஷன், மெயின் ஆப்ரேஷன் பாரத பூமியில் தான். வெளிநாடெல்லாம் கிடையாது. அங்கே சம்பாதிக்க போகலாம், கொள்ளலாம், மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணலாம், கொள்ளலாம். அதுதான். ஸோ படிப்பு வசதி வாய்ப்புகள் எல்லாமே அது தகுந்த மாதிரி பசங்க படித்து மேலே வரும். நீங்கள் இப்போ ஸ்பெஷலாக அட்டென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. கூடுமான வரைக்கும் கெட்ட பழக்கத்தில் போகாமல் இருக்க பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்லலை. அது சுதந்திரம் இருக்கிறதுக்காக வேண்டி கூடுமான வரைக்கும் கொஞ்சம் பக்தி பிரேமையோடு நடந்து கொண்டு நான் பசங்களை ட்ரெயின் பண்ணுறது நல்லது. குழந்தையோட நம்ம கலாச்சாரத்தில் பின்பற்றி வாழ்ந்தால் நமக்கு ஒருவேளை நல்ல திருப்தியாக வாழ முடியும். பணம், பொருள், அந்தஸ்து, சாப்பாடு போடாது, போதைப் பொருள் மாதிரி அது மாதிரி கிரக அமைப்பில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே அண்ணா இருக்காங்க. அதாவது சனீஸ்வரனோட ராகு இருப்பார். இப்போதைக்கு ராகு வரல, சனீஸ்வரன் இருப்பார். அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சுக்கிரன் சனி இப்போதைக்கு இந்த மாதத்தில் இருப்பார். சுக்கிரன் சனி இந்த மாதத்தில் இருந்து உடனடியாக நமக்கு மேலே போயிடுவார். சுக்கிரன் சனி இருந்து 2 பேரும் இப்போ உட்காந்துருக்காங்க. அது சுக்கிராச்சாரியர் மேலே போன உடனே முதல் காரியம் என்ன பண்ணுவார்னா குருவோட ராசி பரிவர்த்தனை. இப்போ தெரிஞ்சுதா? வல்லரசு நாடுகள்லாம் ஜீரோ ஆகி நம்ம சின்ன அரசு நாடாக இருக்கு. நம்ம ஆள்கிட்ட ஹேண்ட் இன் க்ளோவ்ஸ் வச்சுப்பாங்க. பொதுவாக சொல்கிறது அப்படிதான் அர்த்தம். மேலே போய் எகிரி குச்சவங்க கீழே வந்து நம்மளை பிடிச்சின்னு மேலே ஏறுறான். நம்ம ஏறணும்னு நமக்கு புத்தி வரணும். நம்மளை பிடிச்சி மறுபடியும் மேலே ஏறினான்னா நம்ம கீழே தான் இருப்போம். இதுதான் லாஜிக்கு. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த அளவுக்கு சுக்கிரன் குரு ராசி பரிவர்த்தனை. குரு யாருக்கு இருக்காருன்னா சுரர்களுக்கு, நம்ம மாதிரி 2ஆம் கட்ட ஆளுக்கும். சுக்கிராசி யார் இருக்கிறான்னா கேட்க வேணாம், யாருக்கெல்லாம் இருப்பாங்க உங்களுக்கு தெரியும். அதனால் இருக்கும்போது அந்த 2 50-50 பண்ணிக்கிற அளவுக்கு பலமாக இருக்கும். அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும். சித்திரை மாதம் வரைக்கும் குரு சுக்கிராச்சாரியர் கண்ணியில் இதில் மீனத்து போயிருப்பார். என்ன சம்பாதிக்கலாம் அவங்களுக்கு பாருங்கள். என்னென்ன உண்டோ அத்தனை போகபாய் கற்பனையிலேயே போன்றது நடவடிக்கை வரைக்கும் எல்லாம் வரும். அடேங்கப்பா, சனீஸ்வரர் குப்பத்தில் உட்காந்து சொல்லப்படாது, நன்னாசி செய்கிறாரு. ஸோ அத்தனை விஷயத்துலையும் நமக்கு பெரிய அனுகூலம் இருக்குது. அந்த மற்ற செவ்வாய் வந்து ஆட்டோமேட்டிக்காக போய் கடகத்தில் உட்காந்துட்டு வக்கரமாகி பலம் கொடுக்குறாரு. சாதுவாக இருந்தால் காரியாக சொல்லிட்டேன். அப்போ சாதுவாக இருக்கிறதுக்கு எப்படி அடித்து நொறுக்கினா வலுவாரார் அப்படின்றத கடகத்தில் நீச்சம் வக்கரமாகி மறுபடியும் பலம் உண்டாருது. சுக்கர் கடகத்தில் செவ்வாய் நீச்சம், வக்கரமானா பலம். அந்த பலம் எதுக்கு வருது? விட்டதை பிடி, விடாத நெருக்கு பிடி, அது பிறகு பார்த்துக்கலாம். இன்னைக்கு அளவு இல்லை, இத்தனை வருஷம் என்ன பண்ணீங்க, இப்போ பண்ணி பார்த்துக்கலாம். பாவமாவது புண்ணியமாவது அப்படி தூண்டி விட்டு ஒரு அமக்களம் பண்ணி நீங்களும் பெரிய அப்படியே பில்லியனர் ஆகலாம். இதான் இந்த பொறுத்த வரைக்கும். இதுக்கு மேல் மற்ற கிரகங்கள் பற்றி தேவையில்லை. இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, தை மாத பலன்களை பார்க்கும்போது, ராசி பலனை பார்க்கும்போது, தை மாதம் சொல்கிறது மகர ராசி சம்மந்தப்பட்டது. மகர மாதம் சொல்லுவாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும். தட்சிணாயன புண்ணிய காலம் முடிஞ்சு உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிச்சாச்சு. ஒரு 6 மாதம் தேவர்களுக்கு, 6 மாதம் அசுரர்களுக்கு இருந்துச்சு. பகவான் படிப்பு 2மே வேணும். இப்போ தேவர்களுடைய காலம் ஸ்டார்ட் ஆகிடுது. அசுரர்கள் போதுன்று ஒஞ்சாச்சு. அப்போது சாதுவாக இருக்க நம்ம நாட்டு மக்களுக்கு விடிய காலம் வந்துடுது.
உன்னுடைய உழைப்பும் பலனும் இன்னொருத்துக்கு போய் விருத்தியாகி அதனுடைய பலனை நீ அனுபவிக்கணும்னா நமக்கு பங்கு இருக்குது இல்லையா? அந்த நாடு நமக்கு வழிகாட்டக்கூடிய அமைப்பில் இருக்கும்போது நம்ம நாட்டிலே சிறு குறு தொழிலாளர்கள் எல்லாமே குடிசை தொழில், சிறு குறு தொழில், ஹேண்டிகிராஃப்ட் சிஸ்டம் இதெல்லாம் நிறைய இருக்குது. சின்னத்திரை, வண்ணத்திரை, கலைஞர், எழுத்தாளர், இசை 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 எத்தனையோ இருக்குது. ஸோ கலைத்துறை சார்ந்தது ஃபுல்லாகவே வெறும் டான்ஸு முதல்ல இப்போ சினிமா படம் இல்லை, கலைத்தொழில் ஃபுல்லாகவே இது அறிவுண்டு. அப்புறம் டீச்சிங் தொழில், பண்பாட்டு கலை, சனாதன தர்மம் அமைப்பு இதெல்லாம் இருக்குது. தர்ம கர்மம் சம்மந்தப்பட்டது. தர்ம கர்மம் நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலையும் சனாதன தர்மம் ஃபாலோ பண்ணணும். இத்தனை சாதி சமயங்கள்லாம் வந்து அனுபவிக்கிறதுக்காக கொடுத்துருக்க தவிர சண்டை போடுறதுக்கு இல்லை. தப்பானது. எல்லாத்துக்குமே ஒரு கடவுள் தான். எத்தனை அமைப்பு கொடுத்துருக்காங்கன்னா வேறு குடும்பமாக இருக்குன்னா கலாச்சாரம் அதை அனுபவிக்கிறதுக்கு கொடுத்துருக்காரு. அதை புரிஞ்சுனா போதும், வேறு ஒன்றும் வேண்டாம். இத்தனை மொழியை அனுபவிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து எத்தனையோ விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். இந்த மீனத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் தன்னிறைவு அடையத்துக்கு அமைப்பு கொடுத்துருவான். இல்லைன்னா சாக்ரிஃபைஸ் பண்ண அது ஒன்று இழப்பீடு தன்னிறைவு. ஏன்னா அப்போ தான் வந்து மோட்சம் போக முடியும். இங்கே போதும் எல்லாம் உனக்காக தான் வாழ்ந்தேன் கொண்டேன், உனக்காகவே பூமியில் தந்திச்சு, உன் திருப்திக்காக தான் வாழ்ந்தேன், உன் திருப்திக்காக உன்னுடைய படைப்புகள் அத்தனையுமே என்னுடைய உறவுகள் அப்படி சொல்லி வாழணும் மட்டும்தான் மேலே மோட்சம் போக முடியும். சொல்லவும் போக முடியாது. அசரீரியாக போனால் கூட பிரயோஜனம் இல்லை. இதுதான் பார்த்துட்டு இருக்கணும், வெறுப்பாக இருக்கும். அப்போ என்ன கண்ணுக்கால் மூக்கெல்லாம் இல்லையே எப்படி அதெல்லாம் தெரியும் கேட்கப்படாது. கண்ணுக்காகவே வெளியில் பார்க்கணும் தவிர கண்ணே பார்க்காது, உண்மையிலேயே மூக்கே பார்க்காது, காதே காது. இப்படி பார்த்தானா பார்க்குறதுக்கு அப்படி தெரியாமல் இருக்கும். உண்மையில கிடையாது, எல்லாம் மாயை. உள்ளிருந்து வந்து பார்த்தா தான் வெளியில் இருக்குது பார்க்க முடியும். விஷயங்கள் உள்ளிருந்து அவர் சொல்கிறத கேட்டப்பறம் தான் அது பிரகாரம் நம்ம வெளியில் மனசு சொல்லி வெளியில் வருது. வாய் வையாக வந்து கண்ணு வையாக தோற்றங்கள் அப்படி கொடுக்கறது, படத்தோடு கொடுக்கறது. நம்ம என்றைக்குமே போயிருக்கவே மாட்டோம் அந்த இடத்துக்கு. அங்கே இருக்குது ஞானம் எல்லாத்தையும் பரவி இருக்குது. இங்கே தான் அங்கே தான் இல்லை. காற்று சுவாசிக்கிறதுனா உனக்கா ஒரு காற்றா? உலகம் போல் ஒரே காற்று தானே, ஒரே ஒழிச்சி அது இப்படி வருது. அதே மாதிரி ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் இது அப்படியே எல்லாத்தையும் போயிடுது. பகவான் எல்லாத்தையும் உறைஞ்சிருக்காரு, எல்லாத்தையும் இருக்கார். அந்த ஞானம் உனக்கு ஒரு ஞானம் இல்லை. அந்த ஞானம் வெளிப்பாடு இங்கே இருந்தாலும் பகவான் நோண்டி வைப்பான். அதே சித்தர்களால் முடியும், நம்மளால் முடியாது. நமக்கு அடுத்த நமக்கு என்ன வந்தது தெரியாது. நம்ம வரைக்கும் தான் உன்னுடைய கண்ணோட்டம் என்னன்னு தெரிஞ்சது உள்ளிருந்தபடி அந்த அடுத்தவன் புரிஞ்சுக்கிற ஆற்றல் வந்து அந்த ஞானிகளுக்கு இருக்கும். நீ நடக்க போகிறது என்னன்னு தெரியாட்டாலும் நடக்க போகிறது இப்படி தான் ஒன்று பொறுத்த வரைக்கும் தெரியும். இப்படி தான் நடக்க போது அவருக்கு தெரியும், அது தெரியும். வெளியில் நடத்த போகிறது சொல்ல மாட்டார் பகவான். அதனால் இந்த நவகிரகங்கள் சொல்லப்பட்ட விஷயங்கள் வழியாக கொடுக்கும்போது அதுக்கே தம்பித்துப்படும். அந்த நேரத்தில் உட்காந்து ப்ரோக்ராம் மாற்றுவார். எதுக்கு இதெல்லாம் ஆத்மசம்பந்த விஷயங்கள்லாம் ஆத்மசம்பந்தி சம்மந்தப்பட்டது தான் மீனம். மீனத்தை பொறுத்தவரைக்கும் ஆத்ம சம்பந்தம் தான். ஏன்னா புரட்டாதி ஆரம்பிச்சதுன்னா ஒரே ஒரு பாதம் தான் பண்ணுறது. உத்தரட்டாதி 4 சனீஸ்வரர். கர்மங்களுக்கு தோற்றம் முடிவுனா சனி மட்டும்தான், முடியுதா? அப்புறம் ரேவதி பலமற்றது. பகவான் இருக்குது பலம். பகவான் இது பலம் அவசியம் இல்லை. கண்ணை நிமித்தின ஆட்டினாலே போதும். அத்தனை 100 பேர் பாரதத்தில் உயிர் போனது. அந்த ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் கொடுத்துட்டான்னா உயிர் போயிடுது. இப்போ புரியுதுங்களா? நெகட்டிவ் எஃபெக்ட் ஏன் கும்பத்துக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னா செயலாற்றத்தன்மை இல்லாத பண்ணாதான், திறத்தன்மை அற்றினாதான் வாண்டாம் வாழ்க்கைன்னு சொல்லி முடிவுக்கு வருவான். போதும் இது தேவையில்லை அப்படின்னு உதறி தள்ளுவான். அதுக்காக வச்சு அடுத்தது மீனத்தை போக முடியும். மீனத்தில் பொறுத்த வரைக்கும் எளிமையான வாழ்க்கை. ஏன்னா இதுக்கு பூர்வ புண்ணியம் சந்திரன் அவ்வளோ சுலபமாக ஒன்றை போட்டு பார்த்துருவார். மனசு அதுதான் தலைவன். அந்த மனசை வச்சுன்னு இந்த காலனா குறுக்கு புத்தி கொடியை கொடுத்து நாசம் பண்ணக்கூடியது மனசு. ஸோ சிந்தனைகள் நிறைய கொடுத்து நாசம் பண்ணிகிட்டே இருப்பான். மீனத்துக்கு தெளிவற்ற ஒரு தன்மை, தெளிவாக இருக்கிறாமா இருக்க குழம்பிகிட்டே இருப்பாங்க. அடுத்தடுத்து ஆசை அலைகளை மோத விடுறதா என்ன லாபம்? இருக்கிறது வழியை செயல்படுத்துறதுக்கு வழியை உண்டாக்கி பண்ண சொன்னாலும் பண்ண விடாதபடி இதுவும் ஒரு மனசை கெடுத்துடும். அதிகமாக மனசு கெடுக்கிறது அதுன்னா மீனத்துக்கு மட்டும்தான். அறப்பாஞ்சு கெடுத்து நாசம் பண்ணிகிட்டே இருக்கும். வாழ்க்கை அமைப்பு சொன்னாலும் எடுபடாது. அதனால் கூட இருக்கிறவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒத்துழைச்சி இவங்க போனதுனால ஓடுறது காலம் சாத்தியமானது இல்லை. மீனம் அவன் கூட ஒத்துழைச்சி போகும்போது
எளிமையான வாழ்க்கை தான் வாழ முடியும். எப்பேற்பட்ட கோடீஸ்வரன் இருந்தாலும் சாதாரணமாக தான் வாழ்க்கையை வாழ முடிஞ்சே ஆகணும். அப்படி ஈடுபாடு வச்சு இதாவோ போயிட்டான்னா சனீஸ்வரன் நசுக்கி எடுத்துருவார். அதே சமயத்தில் புதன் உச்சாணில் கொண்டு போட்டு அப்படியே சிதறடிச்சிடுவார். வருங்க ஒரு 100 பேரை கண்ணால் பார்த்து கொல்லணும்ல, அலையை வச்சு நாசம் பண்ணி சித்திரவதை பண்ணி 5 பேர் வச்சு ஆட்டம் ஆடி ஒரு பாரதம் போட்டு நிறுத்தினார். எப்படி வருது? ஸோ இதெல்லாம் மற்றவனுடைய வாழ்க்கையில் இடர்பாடுகள் அதிகமாக கொடுத்து நாசம் பண்ணுறதுன்றது வரும்போது அதிகமாக சந்திக்கிறது யாருன்னா மீனத்து ராசினியர்கள் தான். சம்பந்தப்பட்டது குபேராசினால பெரிய அனுகூலம்னா சீக்கிரம் எல்லாம் சொல்யூஷன் கிடைக்கும். எதிர்பார்த்த மாதிரி புருஷங்கார அமைய மாட்டான், எதிர்பார்த்த மாதிரி குழந்தைகள் பிறக்காது, எதிர்பார்த்த மாதிரி சம்பந்திகள் உறவு அமையாது, எதிர்பார்த்தாலும் அப்பா அம்மா செய்ய முடியாத சூழ்நிலை உண்டாக்கிடுவான். தனக்கு சம்பாதிக்க ஜீவனும் தனக்கு எதிர்பார்த்த மாதிரி செய்யக்கூடிய அமைப்பு இருக்காது, மேனேஜ்மெண்ட் இருக்காது. இப்படி எதனாலும் அது பண்ணி அதை எப்படி ஒன்று அப்படியே அமுக்கணும்னு பார்க்குறது தான் சீனம். சப்தமாதிபதியே நேர புதன். இப்போ அவரெல்லாம் அனுகூலமாக இருக்கார். சொத்து பத்து இருந்தாலும் அது கடனில் போய் முழுகக்கூடிய அமைப்பு தான் இத்தனை காலமாக இருந்திருக்கு. இத்தனை காலம் இப்போ அதெல்லாம் ரிக்யூப் பண்ணி மறுபடியும் சொத்து பத்தெல்லாம் இது கூட புதுசாக நிறைய சொத்துக்கள் வரும், கடன் நிவாரணம் ஆகிடும், நம்பிக்கை துளிர்க்கும். ஆடு சாப்பிட்டு போனால் விட மறுபடியும் துளுக்கிறது இல்லை, மரம் வெட்டி போட்டால் கூட அந்த மரம் வெட்டி போட்டது மறுபடியும் துளுத்துன்னு வரும், பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி நம்பிக்கை துளுத்து நல்லபடியாக வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுத்து உயர்த்தும். இந்த ஒரு மாதத்துக்கு ஆரம்பித்து சித்திரை வைகாசி வரைக்கும் தூக்கின்னு போயிட்டுருக்கோம் உங்களுக்கு. கடன்னு அதுவே நிலத்தை உண்டு, அதுவே நிலத்தை உழுது, அதுவே மண்ணை மாற்றி இடம் போட்டு, அதுவே பயிரை போட்டு ஊரை போட்டு அதிபத்தி தண்ணி பயிர் நட்டு அது விளைஞ்ச உடனே நாட்டு நட்டு நாற்றை மறுபடியும் ஊரை போட்டு கயிறு வச்சு மறுபடியும் பயிர் பார்த்து விலை கொடுத்து உங்களுக்கு வியாபாரத்தை கொடுத்து அது விற்று உங்களுக்கு கையில் கொடுக்கும். அப்படி அமைப்பு கொடுத்து உங்களை அழகாக பண்ணுறார். இந்த மாதம் குடும்பத்தில் கல்யாணம் ஆகும். ஏதோ கல்யாணம் பண்ணிக்கணும், ஏதோ எதுவாவது வரதே இல்லை. நல்ல முள்ள மாப்பிள்ளை கிடைக்கும், பொண்ணு நல்ல கிடைக்கும், குழந்தைகள் நல்லா விருத்தியாகும், சந்தோஷமான உறவு இருக்கணும். வழக்கத்துக்கு மாறாக இதுவரைக்கும் இல்லாத பிரகாரம் ஒரு பெரிய ஒரு விசேஷம் என்னென்னா உறவுகள் கை கொடுக்கும். கடன்காரன் வித்ட்ரா பண்ணிவிடுவான், டொனேட் பண்ணாலும் பண்ணுவான், அவனுக்கு வாரி வழங்கி கடன் அடைச்சிருவீங்க. மற்ற ராசிக்காரோட மீன ராசிக்காரர் கடனை மொத்தமாக அடைக்கி தான் பார்ப்பாங்க தவிர மொத்தம் பார்சியலாக கொடுக்கணும் அவன் வராது. உயிஞ்சி விட்றான், பிடுங்களே வேணான்னு. அந்த மாதிரி பணத்தை ரொட்டேட் பண்ணுறவங்களுக்கு பெரிய பணம் வரும், ஒருத்தர் பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமான உறவுகள். இப்போ நமக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய இதாக இருந்தாலும் அந்த பாதிப்புக்கு மருந்தாக இருந்து செயல்பட்டு இந்த பாதிப்பை யோகம் மூலம் முறியடிப்பாங்க மீனராசி நேயர்கள். எந்த நட்சத்திரமானு சரி தான், சனி நட்சத்திரமானது, புத நட்சத்திரமானது, குரு நட்சத்திரம் தரோம். ஏன்னா அந்த குரு பண்ணுற வேலை உங்களுக்கு செஞ்சு போச்சு. உங்களுக்கு சுக்கரனோட உறவு கொண்டு 3ஆம் வீட்டு அதிகாரின்னா சுக்கராச்சாரியார். சுக்கரார் 3ஆம் வீட்டுக்கு லாய்க்கு இல்லை. அப்போ 3ஆம் வீட்டு லாய்க்காக இருக்கணும்னா ஒரு சில்லறையை கொடுத்து காரியம் முடிக்கணும், அவ்வளோதான். அங்கே வெட்டி பேப்பரை மாற்றணும், இல்லை மார்க் போட வைக்கணும், இதெல்லாம் நிறைய தில்லுமுள்ளு நடக்கணும். அதுக்கு தான் கூடயே ராகு உட்காந்துருக்கார். ராகு உட்காந்துருப்பார் கூடயே மீனத்தில். சுக்கராச்சாரியர் மெதுவாக வந்துடுவார், மாதம் கழிச்சு வந்துடுவார். அதுக்கு முன்னாடி அயனசேன சனீஸ்வரர் உட்காந்துருக்கார், அவரை கூட சுக்கரர் உட்காந்துருப்பார். அதுக்கு பிறகு புதன் உட்காருவார். எப்படி அமைப்பாருங்களேன், சுக்கரன் புதனம். செவ்வாய் டைரெக்டாக பார்த்துட்டு இருப்பார். மீனத்துக்கு செவ்வாய் முக்கியம் குருக்கு. பூர்வ மீனத்துக்கு செவ்வாய் வலுவற்ற செவ்வாய் நீச்சபங்கமாகி அக்கரமாகி டைரக்ட் தொடர்பு. கண்டிப்பாக செவ்வாய் 2-3 மாதம் உட்காந்துருப்பார். அங்கேயே உட்காந்து சனீஸ்வரன் தொடர்பு கொண்டிருப்பார். ஸோ எவ்வளவோ இருக்குது. சித்திரை மாதம்லாம் சனீஸ்வரன் கிளம்புறார். எத்தனை மாதம் கூட இல்லை, புது வருஷத்தில் 11 அந்த புது வருஷம் விஸ்வாச வருஷத்தில் மாசி மாதம்தான். ஐயோ சனீஸ்வரன் அது அங்கேயே உட்காந்துருப்பார். ராகு பயிற்சி பெயர்ந்து ராகுக்கு இங்கே வந்துடுவான் சித்திரை மாதத்துலேயே. இப்போ ராகுவும் சனியும் ஒன்றா உட்காந்துருவாங்க. இப்போதைக்கு ராகு மீனத்தில் உட்காந்துருக்கனால சுக்கராச்சாரம் மீன் ராகு உட்காந்து குரு பரிவர்த்தனை பண்ணனால உங்களுக்கு பாருங்கள், தயவு பாருங்கள், எப்படி அழகாக இருக்குது பாருங்கள் பண்ணுறாரு. ஸோ இவ்வளோ பண்ணி இதுக்கு காரணம் புதன் ரொம்ப முக்கியம். சப்தமாக இருக்குது. அவர் உட்காந்து லாபத்தில் உட்காந்துருவார், அப்புறம்தான் கும்பத்துக்கு வருவார். சூரியன் லாபத்தில் உட்காந்துருக்கனால மகரத்தில் அட்டகாசமாக கொஞ்சம் பண்ணுவார். சூரியன் 6ஆம் வீடு அதிகாரி. 6ஆம் வீடு அதிகாரி லாபத்தில் உட்கார்னா முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் அர்த்தம். உங்களுக்கு அப்படி பண்ணால் தான் உங்களால் வச்சுக்க முடியும்.
நேரப்படி உங்களுக்கு வச்சுக்க தெரியாது, இந்த சாமர்த்தியம் இல்லை. அது இப்போ சாமர்த்தியத்தை கொடுக்குறான். ஸோ மீனத்தை பொறுத்தவரைக்கும் குழந்தை குட்டிகள் வளர்ப்பு நன்னா இருக்கும், அது கலாச்சாரத்தில் இருக்கும். அதில் எப்போதுமே சனாதன தர்மத்தை பார்த்து பண்ணுங்கள். வெளியில் வந்து போகத்தில் விட்டுறாதீங்க. இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அமைப்பை கொடுத்த அமைப்புன்னா அதுவே சந்தோஷமான வாழ்க்கை அமையும். வேறு ஏதாவது போகபாகி வகையில் போட்டால் நாசமாக போடும், பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி அமைப்பு தான் இருக்குது. நம்பி இறங்கக்கூடாது, இல்லை பின்னாடி வாழணும். அதுக்காக வேண்டி இப்போவே டிசைன்லாம் வரக்கூடாது. அதுக்காக பார்த்துக்க நல்ல வளர்ப்பு போகிற இருக்கணும் தான் எச்சரிக்கையாக திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் ஃபாலோ பண்ணணும் எப்போதுமே. அதனால் சத்சங்கத்தில் அமைப்பு எப்போ தொடர்பு இருக்கணும். சனாதனமும் கூடவே கூடாது. காரணம் பண்ணணும், உங்களோட பண்ணுங்கள். குடும்பத்தில் விருத்தி தானாக வரும், கடை எடுக்கவே வேணாம், நல்லாவே வரும். அதே மட்டும் இல்லை, சொத்து பத்துகள் வாங்குவேன், கடனே கிடையாது. ரொட்டேஷன் பண்ண நிறைய வரும், இன்வெஸ்ட்மெண்ட் போகும், நிறைய சம்பாதிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. எதிர்கால வாழ்க்கையை நல்லா உருவாக்கி கொடுக்கக்கூடிய அந்த உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுக்கு வாழ்க்கை துணையாக நவங்கரங்கள் செயல்படுறதுன்னு சொல்லி வாழ்த்து அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.